பெருமையை, உருவகத்தை, இமேஜ் அதை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்தியாவினுடைய ராணுவ நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. What happened is that the government of India thought they were fighting Pakistan. And when they arrived, they suddenly realized that they were not fighting Pakistan, they were fighting China and Pakistan. அங்கு வந்த சுற்றுலா பயணிகளின் மீது தாக்குதல் நடத்திய போது ஒரு பாதுகாப்பு படையினர் கூட அங்கு இல்லாதது ஏன் என்று கேள்வி. எதற்காக போர் நிறுத்தப்பட்டது? அந்த ஆபரேஷனுடைய நோக்கம் முழுமை அடைவதற்கு முன்னால் எதற்காக நிறுத்தப்பட்டது என்று அவர் கேள்வி மேல் கேள்வி எழுப்பியது இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அந்த முகத்திரையை கிழித்து விட்டது என்று சொல்லலாம். ஒரு பேரணி நடத்தது திமுக தான், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்றத அவங்க எடுத்து சொன்னாங்க. ராகுல் காந்தியும் சரி, சரியாக எடுத்துக்காட்டி மோடி அரசனுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார். வணக்கம் தோழர்களே, ரொஸ்ஸ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பெஹல்காம் தாக்குதல், அந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் இயங்கி வரும் பயங்கரவாத முகாம்களை தகர்த்தெறிய இந்திய முப்படைகளும் முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக இன்று நாடாளுமன்ற மக்களவையில் நடந்த விவாதத்தில் பிரதமரினுடைய பெருமையை, உருவகத்தை, இமேஜ் அதை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்தியாவினுடைய ராணுவ நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. What happened is that the government of India thought they were fighting Pakistan. And when they arrived, they suddenly realized that they were not fighting Pakistan, they were fighting China and Pakistan. காரணம் என்னவென்றால், இன்று நடந்த விவாதத்தில் முதலில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரும் ஆபரேஷன் மகாதேவ் என்று காஷ்மீரில் நடத்தப்பட்ட நேற்று நடந்த அந்த இராணுவ நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டார்கள், அவர்கள் பாகிஸ்தானியர்கள் தான் என்பது அவர்கள் வைத்திருந்த வாக்காளர் அடையாள அட்டை, பாகிஸ்தான் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் அவர்கள் வைத்திருந்த பாகிஸ்தானுடைய சாக்லேட்டுகளில் இருந்து தெரிய வந்தது என்று ஏதோ பெரிய ஆதாரத்தை சொல்லி பேசுவதை போல குறிப்பிட்டார். ஆனால் அவர்கள் தான் அங்கே தாக்குதல் நடத்தியவர்கள் என்பதற்கான ஆதாரம் என்ன என்பதை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. இதனை தொடர்ந்து பேசிய நாடாளுமன்றத்தினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர் எழுப்பிய ஒரு முக்கியமான கேள்விக்கு கடைசி வரை ஆளுங்கட்சியால் பதில் சொல்ல முடியவில்லை. பெஹல்காமில் 1 மணி நேரமாக அங்கே பயங்கரவாதிகள் அங்கு வந்த சுற்றுலா பயணிகளின் மீது தாக்குதல் நடத்திய போது ஒரு பாதுகாப்பு படையினர் கூட அங்கு இல்லாதது ஏன் என்று கேள்வி. அங்கே அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கும் என்கின்ற உளவுத்துறை தகவல் உங்களுக்கு வந்ததா இல்லையா? தாக்குதல் முடிந்து 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் அங்கே ஒரு படை வீரரை வந்திருக்கிறார் என்றால், இந்த தாக்குதலுக்கும் அந்த உயிரிழந்த 26 பேருக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் காட்டமாக கூறினார். இதுவரைக்கும் இதை வெளியில தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த குரல் இப்பொழுது நாடாளுமன்ற அவையில் ஒலித்திருக்கிறது. அவரை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் சொன்னது என்னவென்றால், எதற்காக நமது இராணுவ நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டது என்று கேட்டார். Why it has been controlled? நாங்கள் பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்குவோம் என்கின்ற ஒரு செய்தியை இந்த தாக்குதலுக்கு இடையே எதற்காக பாகிஸ்தானுக்கு விடுத்தீர்கள்? பாகிஸ்தானுடைய மற்ற நிலைகளை எல்லாம் நாங்கள் தாக்க மாட்டோம் என்று ஏன் சொன்னீர்கள்? பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த சிந்தூர் நடவடிக்கை ஏன் முழுமையாக சுதந்திரத்துடன் அனுமதிக்கப்படவில்லை? நமது இராணுவ வீரர்களினுடைய கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு போரிட சொல்லி எதற்காக வற்புறுத்தினீர்கள்? எதற்காக போர் நிறுத்தப்பட்டது? ஏன் நிறுத்தப்பட்டது? ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட்டது? நீங்கள் சீனாவை பார்த்து அஞ்சுகிறீர்கள். ஆனால் சீனா இந்த போரின் போது இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறது. அதே போல நமது விமானப்படைக்கு முழு சுதந்திரம் அளித்திருந்தால்
பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் பலவற்றை அவர்கள் உருக்குலைத்து சிதைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனுடைய விளைவுதான் நமது சில விமானங்களை நாம் இழந்திருக்கின்றோம், ஜெட் விமானங்களை இழந்திருக்கின்றோம் என்று அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை அவர் வீசியிருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எதற்காக இந்த போருக்கு இடையே இது ஒரு லிமிட்டட் அஃபென்ஸ் தான், ஒரு குறிவைத்து சில இலக்குகளை மட்டுமே குறிவைத்து நடத்தக்கூடிய தாக்குதல் தான் என்று ஏன் சொன்னீர்கள்? போர் என்று வந்து விட்டது என்று வரும்பொழுது முழுமையான சுதந்திரத்துடன் நமது படையினரை ஏன் செயல்பட அனுமதிக்கவில்லை என்பதுதான் ராகுல் காந்தி எழுப்பிய முக்கிய கேள்வி. எதற்காக போர் நிறுத்தப்பட்டது? அந்த ஆபரேஷனுடைய நோக்கம் முழுமை அடைவதற்கு முன்னால் எதற்காக நிறுத்தப்பட்டது என்று அவர் கேள்வி மேல் கேள்வி எழுப்பியது இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அந்த முகத்திரையை கிழித்து விட்டது என்று சொல்லலாம். ஏன்னா அங்கிருந்து பயங்கரவாத தாக்குதல் இதற்கு பிறகு நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் பெறாமல் இந்த தாக்குதலை நிறுத்தப்பட்டது. இதுதான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிறாரு. மிக முக்கியமாக உங்களுடைய முக்கியமான நிலைகளை நாங்கள் தாக்க மாட்டோம் என்று எதற்காக பாகிஸ்தானுக்கு செய்தி விடுத்தீர்கள்? அதற்கான அவசியம் எங்கிருந்து வந்தது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி என்றால் மோடியினுடைய பெருமையை உயர்த்துவதற்காக இந்த போர் நடத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி அவர் எழுப்பினார். இது ரொம்ப முக்கியம். என்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே மோடியால் தீர்மானிக்கப்பட்டு நடத்தப்பட்டதை போல ஒன்று இந்த நாட்டில் பேசப்பட்டு வருகிறது. உண்மை என்ன? பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் கூடிய போது உரிய நடவடிக்கையை அதை எப்பொழுது எடுக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று முப்படைகளுக்கு அந்த அதிகாரத்தை மோடி கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான் இது. எந்த இடத்துலையும் அரசு எந்த முடிவும் எடுக்கல. ஆனா இடையே போர் நடக்கும் போது, தாக்குதல் நடக்கும் போது இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான், கண்ட்ரோல்டு அஃபென்சிவ் என்றெல்லாம் ஏன் சொல்லணும்? அப்போ பெருமை கிடைச்சா போதும் அப்படின்னு. அப்போ இங்க என்ன வருது? இந்த பெருமைக்காக இவர்கள் தான் பெஹல்காம்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எந்த விதமான பாதுகாப்பு படையினரை அங்க நிறுத்தாமல் ஒதுங்கி கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? என்ன பெருமை தானே இவங்களுக்கு முக்கிய தேவை. இதே மாதிரி தானே செஞ்சாங்க. இன்னொரு தாக்குதல் 2019 முன்னாடி நடந்த ஒரு தாக்குதல், காஷ்மீருக்கு படைகளை அனுப்பும் போது அவர்களை தரைமாறமாக அனுப்பி அவர்கள் தாக்கப்பட்ட போது கூட இவர்கள் எடுத்தது பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். உள்ளபடியே செய்ய வேண்டியதை செய்யல. அதான் அங்கே இருந்த மாலிக் முன்னாள் ஆளுநர் சொன்னாரு, அவர்களை விமானத்தில் கொண்டு வந்து இறங்கி இருந்தால் அந்த தாக்குதலே நடந்திருக்காது. நாம தேவையில்லாமல் 40 வீரர்களை இழந்தோம். ஆனா அவர்கள் தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசு அரசியல் ரீதியாக பலன் பெற்றதா? பாகிஸ்தான்ல இருந்து வந்து அடிச்சிட்டாங்க, அதுக்கு எதிர் நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அரசியல் மைலேஜ் தான் தேடிக்கிட்டு வர்றாரே தவிர மோடி உள்ளபடியான ஒரு நடவடிக்கை அல்ல, உள்ளபடியான பாதுகாப்பில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. நீங்கள் தானே சொன்னீங்க பாதுகாப்பான இடம் காஷ்மீர் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறது, நீங்கள் வரலான்னு சொன்னதுனால தானே அங்க 2000 பேர் வந்துட்டு போறாங்க ஒரு நாளும் பஹல்காமுக்கு அப்படின்ற அந்த விடயத்தை எடுத்து சொல்லி மிக திறமையாக தனது வாதத்தை எடுத்து வைத்தார் பிரியங்கா காந்தி. தமிழ்நாட்டின் உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசும்போதும் கூட எங்களையெல்லாம் ஏதோ தேச துரோகி மாதிரியே நீங்க சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா. ஆனா இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்த உடனேயே முதல்ல இந்த ராணுவத்திற்கு ஆதரவா மக்களை திரட்டி ஒரு பேரணி நடத்தது திமுக தான், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்றத அவங்க எடுத்து சொன்னாங்க. ஏதோ இவர்கள் தான் ஏதோ தேசத்துக்காக இவர்கள் பாடுபடுபவர்களைப் போல இவர்கள் சொல்லிக்கொண்டு இவர்கள் எந்த இடத்தில் பொறுப்பேற்க வேண்டுமோ, எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டுமோ உரிய பாதுகாப்பை அந்த சுற்றுலா தலத்திற்கு வழங்காமல் இவர்கள் வாளாய் இருந்ததனுடைய விளைவு, அப்படிப்பட்ட உளவு தகவல்களை எல்லாம் உதாசீனப்படுத்தினுடைய விளைவு நாம் 26 பேரை இழந்து நிற்கின்றோம்.
ஆனால் பதில் நடவடிக்கை எடுத்தது இராணுவம். ஆனால் அதை தங்களுக்கான பெருமையாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இதை தான் எதிர்க்கட்சி தலைவராக, எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சரி, ராகுல் காந்தியும் சரி, சரியாக எடுத்துக்காட்டி மோடி அரசனுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த விவாதம் இதற்கு பிறகு பதிலளித்து மோடி பேச வேண்டும், பிரதமர் மோடி பேச வேண்டும். அவர் என்ன பேசுகிறார் என்பது மறுபடியும் நாம் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம்.